ஆவியானவரே என்று சொல்லுவோமா? ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே. தம்பிமாரு தங்கச்சிமாரு ஆவியானவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. இந்த இடம் முழுவதும் உங்க பிரசன்னம். We need your presence. ஆற்றல் ஆனவரே. எல்லாரும் வாயிலும் ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு 7 நேரம் சொல்லுவோமா? 7 நேரம். ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ரிமமமலகர ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, எல்லாரும் கைகளை தட்டி ஆவியானவரே உங்களை அன்போடு வரவேற்கிறப்பான்னு சொல்லி எல்லாரும் நல்லா கைகளை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து ஹோலி ஸ்பிரிட் ஐ வெல்கம் யூன்னு சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் ஐ வெல்கம் யூ, ஐ வெல்கம் யூ, ஐ வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே இந்த ரிஜாய்ஸ் 2026 அப்பா FGPC மூலமாய் நடத்துகிற FGYM ஆண்டவரே யூத் விங்குக்காக நன்றி, இந்த யூத் மினிஸ்ட்ரிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல ஆரம்பிக்கிற இந்த கேம்ப் ஆண்டவரே 3 நாட்களும் உடைய மக்கள் தங்கி இருக்க போகிறார்கள். ஒவ்வொரு செஷன்லயும் உங்க இன்ப பிரசனத்தினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக ஆண்டவரே. உங்க வசனத்தினால் ஆண்டவரே போஷிக்கப்படுவார்களாக ஆண்டவரே. வேறு மனிதராக, வேறு மனுஷியாக இங்கிருந்து புறப்பட்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய அன்பு மக்களை நீர் வைக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான 3 நாள் ரிஜாய்ஸ் 2026 கேம்புக்கு கூடி வந்திருக்கிற தம்பிகளுக்கு தங்கச்சிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாம் இருக்கீங்களா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க வேறு மனுஷனா புறப்பட்டு போவீர்கள். சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. வேறு மனுஷனா புறப்பட்டு போவீங்க, வேறு மனுஷியா புறப்பட்டு போவீங்க. நெய்யாறுல இருக்கிற உங்களுக்கு 1 சாமுவேல் 10:6 என்னன்னா, ஆவியானவர் அவர் மீது இறங்கும் போது நடந்த சம்பவம் என்னவென்றால், சவுல் சாமுவேல் பாளையத்திற்கு வருகிறார். அப்பொழுது வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குகிறார். இறங்கி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷன் ஆனான் என்கிற தலைப்பை தான் இந்த 2026க்கு அருமையான போதக பிதாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த கேம்ப் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த வாலிப வயசுல உங்க ரத்தம், உங்க எலும்பு, உங்க நரம்பு, ஒவ்வொரு அவயவமும் அவருக்காக துடிக்கட்டும். சந்தோஷமாய் வழியை காண்கிறேன், வாழ்வை காண்கிறேன். உங்களுக்குள்ளதான்பா எனக்கு வழி. ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு வழியே இல்லை. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வே. You are my way.
ஒன்லி வே இஸ் ஜீசஸ். அவர் தான் ட்ரூத், இஸ் அவர் லைஃப். ஸோ ஆண்டவர் சந்தோஷமாய் ஆண்டவரை உயர்த்தி பாடும்படியாய் வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். ஒருவேளை ஆவிக்குரிய சபையிலேயே வளர்ந்து ஆவிக்குரிய அம்மா அப்பாவும் கூட நீங்க பிள்ளைகளா இருந்து இன்னும் வழி தெரியாம இருப்பீங்கன்னா, உங்களுக்கு வழியை காண்பிக்கிறதுக்கு தான், வாழ்வை காண்பிப்பதற்குத்தான் இந்த கேம்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாபெரும் மறுரூபம் உண்டாகிற நேரம். செகண்ட்ஸை கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சந்தோஷமா அப்பாவை பார்த்து வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். என் கூட சேர்த்து வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பாட்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளேல வருதா பாட்டு? இன்னும் வரல, வந்துடும். நீங்கள் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்குது. பாடும்போது நீங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக கையை தட்டி சிரித்த முகத்தோடு பாட போகிறோம். ரைட்டா இருக்கிறீங்களா? எல்லோரும் யூத்து தானே, எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது. லைட் வேறு ஃபோக்கஸ் என் முகத்தில் அடிக்குதா, சில நேரம் உங்களை சரியாக பார்க்க முடியல. நல்ல சந்தோஷமாக கைகளை தட்டி வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கையை தட்டி சொல்லுங்க. வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். உமக்குள் நான் வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. ஏசப்பா, அவங்கள போல இவங்கள போல இல்ல, எங்க ஒவ்வொருவரையும் உங்களை போல மாத்திருங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த ஜெபத்தை ஏறெடுத்து பாடிக்கிட்டே இருக்க போறோம். ஆண்டவரே, என் கண்ணு உங்களை காணட்டும், என் கண்ணு உங்களை தான் மாறட்டும். ஆண்டவரே, நான் உங்களை போல மாற, உங்களுக்குள்ள ஊற, நான் உங்களுக்குள்ள வேறு மனுஷனாக என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி உம்மை போலவே என்னையும் மாற்றிவிடும், உம்மை போலவே என்னையும் மாறச் செய்யும். சொல்லுங்க. உம்மை போலவே என்னையும் மாற்றிவிடும், உம்மை போலவே என்னையும் மாறச் செய்யும். தேவை நீராகட்டும் இயேசுநாதா, தேடுதல் நிறைவாகட்டும். தேவை நீராகட்டும் இயேசுநாதா, தேடுதல் நிறைவாகட்டும். தேவை நீராகட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவை நீராகட்டும் இயேசுநாதா, தேடுதல் நிறைவாகட்டும். தேவை நீராகட்டும், தேவை நீராகட்டும்
இயேசுநாதா தேடுதல் நிறைவாகட்டும். வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். உமக்குள் நான் வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். நம்முடைய எல்லா பாவங்கள், எல்லா ரோகங்கள், எல்லா சாபங்களை சிலுவையின் நீதியில் சிந்தின இரத்தத்தால் கழுவினவரை உயர்த்தி உயர்த்தி பாடுகிறோம். அப்பா, எந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தீர்த்த உமக்கு இந்த காலை வேளையில் ஆராதனை. எந்த பாவங்கள் சாபங்கள் தீர்த்தீரையா, எந்த பாவங்கள் ரோகங்கள் சுமந்தீரையா, எந்த பாவங்கள் சாபங்கள் தீர்த்தீரையா, எந்த பாவங்கள் ரோகங்கள் சுமந்தீரையா. சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால், சிலுவை மீதி, சிலுவை மீதினிலே இயேசுநாதா சிந்திய இரத்தத்தினால். வழியை காண்கிறேன் சொல்லுங்க, வழியை காண்கிறேன், நல்ல வழியை காண்கிறேன், நல்ல. இப்ப ஒரு நிமிஷம் நாங்க மியூசிக்கும் போட போறதில்ல, நானும் பாட போறதில்ல. இப்ப நீங்க பாட போறீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அப்பா, பாடுற 4 பேருக்காக நன்றி அப்பா. அவ்வளவுதானே உங்க குரல்? சந்தோஷமா தம்பி மாருங்க பாடுங்க பார்க்கலாம். வழியை காண்கிறேன். சூப்பர். தங்கச்சி மாருங்க பாடுங்க பார்க்கலாம். வழியை காண்கிறேன். அழகு. வழியை காண்கிறேன், நல்ல. இப்ப சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல. உங்களுக்கு நீங்களே கையை தட்டிக்குங்கப்பா. நல்லா பாடுறீங்கப்பா, சந்தோஷம். இப்ப தாளத்தோடு பாட போறோம். ரெடி? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே. சமூகம் தான் நமக்கு நித்திய நிரந்தர சந்தோஷம். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. வழியை காண்கிறேன், நல்ல வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். கண்கள் உமதாகட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். என் கண் உமதாகட்டும், கண்கள் உம்மை காணட்டும் இயேசுநாதா, கண்ணீர் உமதாகட்டும். வழியை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். உமக்குள் நான் வழியை காண்கிறேன், நல்ல உனக்காக எனக்காக நமக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த வாலிப வயசுல கண்கள் அவருக்கு சொந்தமாகட்டும், காதுகள் அவருக்கு சொந்தமாகட்டும், இந்த வாய் அவருக்கு சொந்தமாகட்டும். என்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் ஜீவ பலியா நான் கொடுக்கிறப்பா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்த உம்மை உயர்த்த நீர் தந்த இந்த 3 நாள் கேம்புக்காக நன்றி அப்பான்னு சொல்லி நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில நிறைஞ்சு 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 கர்த்தரை துதிக்க போறோம்.
உங்க இன்ப சமூகம் இந்த அரங்கம் முழுவதும் மூடுகிற அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. எனக்காகவே யாவையும் செய்தீரையா, எனக்காகவே யாவையும் செய்தீரையா, எனக்காகவே யாவையும் செய்தீரையா, எனக்காகவே யாவையும் செய்தீரையா. எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். என் எண்ணம் என் ஏக்கமெல்லாம் நீர், எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். எண்ணம் நீராகட்டும், எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். எண்ணம் எண்ணம் நீராகட்டும் இயேசுநாதா, ஏக்கம் நிறைவேறட்டும். எண்ணம் நீராகட்டும், எண்ணம் நீராகட்டும். என் எண்ணம் என் ஏக்கம் எல்லாம் நீங்கப்பா, ஏக்கம் நிறைவேறட்டும். வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். பாடுங்க பாடுங்க எல்லாரும். வழியை காண்கிறேன், வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன், வழியை காண்கிறேன், நல்ல வாழ்வை காண்கிறேன். அப்பா, என் வாழ்வின் ஆதாரம் நீர்தான் அப்பா. இதுவரைக்கும் இந்த வாலிபத்துல சேதாரம் இல்லாமல் காத்தாரே, ஏன் அவர்தான் உங்களுடைய என்னுடைய வாழ்வில் ஆதாரம். அவர் ஆதாரமாய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேதாரம் என்பது கிடையாது. அப்படியே அர்ப்பணிச்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆதாரம் நீரப்பா, என் வாழ்வின் ஆதாரம் நீங்க தான், என் ஜீவியம் நீங்க தான், என் ஜீவன். வாழ்வின் ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீரே ஐயா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீர்தான் ஐயா, எந்தன் வாழ்வின் ஆதாரம் நீரே ஐயா. ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் ஜெயமாகட்டும். ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் ஜெயமாகட்டும். ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் ஜெயமாகட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானியேலின் காரியம். சத்தமே வர மாட்டேங்குதே. தமிழ் புரியுதான்? நான் பேசுற தமிழ் புரியுது தானே? நீங்க எல்லாம் கேரளா பார்டர்ல இருக்கிறதுனால ஒருவேளை என் தமிழ் புரியலன்னா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. உங்க காரியம் ஜெயமா இருக்கு தம்பி, உங்க காரியம் ஜெயமா இருக்கு தங்கச்சி. எத்தனையோ ராஜாக்கள் வந்தார்கள், ராஜாக்கள் போனார்கள். ஆனாலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அவன் வேறு மனுஷனா இருந்தது சத்தியம் என்றால், உங்க வாழ்க்கையும் வேறு மனிதனாய் ஆக ஒண்ணுமே இல்லை. ஆவியானவரே, நான் உமக்குள்ள ஊரை என்ன அர்ப்பணிக்கிறேன், என் கண்ணை கொடுத்துறேன்னு ஆவியானவர்கிட்ட சொல்றீங்களா? அப்படியே கண்ணை மூடி உங்க கையை உயர்த்தி, ஆவியானவரே என் கண்ணை உங்க கையில கொடுத்துட்றேன், என் வாயை உங்க கையில கொடுத்துட்றேன், என் காதுகளை உங்க கையில கொடுத்துட்றேன், ஒரே ஒரு ஹார்ட் அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் ஒட்டுமொத்த அவயவத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லி, ஜீவியம் உமதாகட்டும், ஜீவன் நீராகட்டும், இயேசுநாதா ஜீவியம் ஜெயமாகட்டும். எந்த இடத்துல நீ தோத்து போறியோ தம்பி தங்கச்சி,
இந்த கேம்புக்கு அப்புறம் நான் ப்ராஃபஸி சொல்லி ஒன்று அனுப்புகிறேன். நீ தேவ சமூகத்தில் ஊறுகிற மனுஷியாய் அர்ப்பணித்து விட்டாய் என்றால் ஜீவிய காலமெல்லாம் உன் வாழ்க்கை ஜெயமாகவே இருக்கும். எந்த கண்களின் இச்சையோ, எந்த மாம்சத்தின் இச்சையோ, எந்த ஜீவனத்தின் பெருமையோ இயேசுவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்கவே பிரிக்காது. இன்னைக்கு உனக்கு தேவை அவருக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி. இயேசுனாவே ஒரு மகிழ்ச்சி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த இயேசுக்குள்ள அப்படியே ஊறிட்டா போதும், நீங்க வேறு மனுஷன் ஆயிடுவீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. அப்பா சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிச்சு, ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் ஜெயமாகட்டும். ஜீவன் நீராகட்டும், ஜீவன் நீராகட்டும் இயேசுநாதா, ஜீவியம் ஜெயமாகட்டும். அப்பாவுக்கு நல்லா கையை தட்டி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி, தம்பி அங்க இங்க வேடிக்கை பார்க்காதப்பா, அப்பா பேசுறதுக்கு நேரம் இல்லை. நல்லா கையை தட்டி ஒரு நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, நீ அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டிருப்பாயானால் நல்லா அந்நிய பாஷையில நிரம்பி ஒரு நிமிஷம் நல்லா விடாம கையை தட்டி, ரபா ஷாதா லரபா கதர லரபா. ராத்திரியெல்லாம் டிராவல் இருந்து வந்திருக்கிறீங்க, அந்த எல்லா டிராவல் களைப்ப கர்த்தர் மாற்றுவாராக. இந்த கேம்ப்ல அவருடைய மகிமையின் மேகம் இறங்கும்படியாய் நல்லா கையை தட்டி, ஆவியானவரே என்னை ஒருமுகப்படுத்துங்க, என் மைண்ட் அங்கேயும் இங்கேயும் வேவரிங் ஆக கூடாது. உங்க சமூகத்துல ஆண்டவரே, என் மனசெல்லாம் உங்க சமூகத்துல சுத்தி சுத்தி வர என்னை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்துல, அப்பா சமூகத்துல எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று சந்தோஷமா, ஆண்டவரே என் மனசெல்லாம் உங்களையே சுத்தி சுத்தி வரட்டப்பான்னு அப்படியே எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க? இயேசு கிட்ட என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன், என் மனசெல்லாம் அவரையே சுத்தி வரட்டும். வேற எங்கேயோ இந்த வாலிப வயசுல சுத்தி வர்றதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கல, அவரையே சுத்தி வர்ற. அப்பாவை பார்த்து, மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தெரியாது உங்களுக்கு கத்துக்குங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல. அப்பா கேட்கட்டும், மன நல்லா இல்ல, ஏன் மன நல்லா இல்ல. மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி. அவ்வளவுதான் பாட்டு, சரியா? மன சுத்தி சுத்தி அப்படின் போது உங்க சேரை நீங்களே அப்படியே சுத்துங்க, உங்களுக்கு தலையும் வலிக்காது, தலை சுத்தலும் வராது. ரைட்டா? மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 அப்படி சுத்துங்கப்பா அப்படியே. மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும்,
அஞ்சி அஞ்சி வாழணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாருக்கும் அடிமை இல்லை. நீங்களும் நானும் யாருன்னு கேட்டா அவருடைய ஆளுநர். எந்த குட்டி பிசாசுக்கும் கெட்டி பிசாசுக்கும் நீங்களும் நானும் அடிமை கிடையாது. ஒரு வேலைக்காரன் ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த எஜமான் ஊருக்கு போயிட்டாரு. அந்த எஜமானனுக்கு நிறைய வாத்து இருந்துச்சு. அந்த வாத்து மேய்க்கிறது தான் அந்த வேலைக்காரனுடைய வேலை. அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இந்த எஜமான். அந்த எஜமானனுக்கு ஒரு பையன். அவன் ஒரு நாள் விளையாடிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கல் எடுத்து போட்டான் பாருங்களேன் வாத்து மேலே. அந்த வாத்து மேலே அந்த கல் பட்டு வாத்து செத்துருச்சு. அதை செத்துருச்சேன்னு இவன் பயந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு குழியை தோண்டி, ஐயோ யாருமே பார்த்துடக்கூடாதே அப்படின்னு அந்த குழியை தோண்டி அந்த வாத்தை புதைச்சிட்டு அப்படி திரும்பினோன்னு அந்த வேலைக்காரன் பார்த்துட்டான். டாய், வாத்தை சாகடிச்சிட்டியா? இரு இரு இரு, அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த பையன் பயந்து, அண்ணா அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, மன்னிச்சிருங்க அங்கிள், அங்கிள் மன்னிச்சிருங்க அங்கிள், மன்னிச்சிருங்க அங்கிள், அப்பா கிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு உடனே, நான் சொல்லாமல் இருக்கணும்னா நான் சொல்ற எல்லா வேலையும் செய்வியா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்ட உடனே அந்த பையன், எஸ் அங்கிள், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு உடனே இந்த வெளிநாட்டுக்கு போனா இருப்பாருங்க. அவர் சேரத்துக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடும். இந்த 1 மாசமா இந்த வேலைக்காரன் அந்த பையன் செஞ்ச தப்பை சுட்டி காட்டி அவனை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். டாய், அங்க போ, அந்த பாத்திரத்தை கழுவு, அந்த மாட்டுக்கு நீ போய் வேலை செய், அதை செய், இதை செய்யணும், புழியறான் வேலையை. புள்ள சாப்பிடாம கொள்ளாம வத்தலும் தொத்தலும் ஆயிட்டான். சில நேரம் அவன் அதிகமான வேலை கொடுக்கறப்ப அவனால செய்ய முடியாத நேரத்துல, என்னால செய்ய முடியாது அப்படின்ற நேரத்துல எல்லாம் அந்த வேலைக்காரன் சொல்லுவான், டாய் வாத்து அப்படின்னு. இவன் பயந்துருவான். பக்கத்துல பசங்க, டாய் வாத்து சொல்லுங்க, பக்கத்துல பசங்க டாய் வாத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே பயந்துருவான் பாருங்களேன். இப்படியே போச்சு. அவங்க அப்பா வந்தா அவங்க மகனுடைய தேகமே ஒடுங்கி போயிருக்கு. ஒடுங்கி போன உடனே நேரா அப்பாவை பார்த்து அப்பாவுடைய காலில் விழுந்து, ஏன் மகன் இவ்வளோ ஒடுங்கி போயிட்ட, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பா வெரி சாரி, நீங்க போன உடனே ஒரு வாத்து மேல கல்லை போட்டுட்டேன், அது செத்து போச்சு, புதைச்சி விட்டுட்டேன், வேலைக்காரன் அன்னிலிருந்து வேலை வாங்குறான், ஐ எம் சாரிப்பா அப்படின்னு. ஏண்டா 1 மாசமா உனக்குள்ள போராடிக்கிட்டு இருக்க, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நீ எப்போ வெளியே வந்திருக்கலாமே, நான் உன்னை மனசார மன்னிக்கிறேன்னு அந்த அப்பா பிள்ளைய மன்னிச்ச உடனே அடுத்த நாள் காலையில இந்த மன்னிச்ச விஷயம் அந்த வேலைக்காரனுக்கு தெரியாது. இப்ப டேய் அதை எடுறா, இதை எடுறான்னு உடனே அவன் சொல்றான், டேய் போடா முடியாதுடா அப்படின்னு உடனே அவன் சொல்றான், டேய் வாத்து, பக்கத்துல பார்த்து டேய் வாத்து. அவன் சொன்ன உடனே, அட போடா அது நேத்து அப்படின்னா. அல்லேலூயா. நேத்தோட எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சுட்டாரா. இப்ப நான் பாவி இல்லை, எவனுக்கும் எவளுக்கும் அஞ்சு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே புழுங்குறீங்க பாருங்க, வெளிப்பார்வையில சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்தரங்க வாழ்க்கையில புழுங்குறீங்க பாருங்க. இனி எவனுக்கும் எவளுக்கும் நீங்க அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஜீவனானார். அப்படியே கையை உயர்த்தி, இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுதானே ஜீவன் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். உன் மனசு அவரை சுத்தட்டும். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. அவரை விட்டு தூரம் போனா, உம்மை விட்டு தூரம் போனா நல்லா இல்ல, மனசு நல்லா இல்லப்பா. சொல்லுங்க, என் மனசு நல்லா இல்லப்பா, உங்களை விட்டு போன நாட்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படியே கேம்ப்ல அர்ப்பணிங்க. வேறு மனுஷ ஆகிறத பிசாசு தடுக்கிறான். அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பிள்ளைங்க, அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3 நாட்கள் உங்களுக்கு அப்பம் கடந்து வருகிறது. அவனுக்கு முன்னாடி கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரங்கத்துல கப்பம் கட்டுறீங்களா? அப்பாவின் அப்பம் வருது. இந்த அப்பத்தினால நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்ளுவீங்க. வேறு மனுஷன், வேறு மனுஷி
அவரையே சுத்தி வரட்டும். இயேசுதான் என் ஜீவன், இயேசுதான் என் பலன், இயேசுவே எனக்குள்ளே சங்கமமாகி விட்டார். என் கண்ணு அவர் கண்ணு, என் வாய் அவர் வாய், என் காது அவர் காது, என் ஹார்ட்டுக்குள்ள அவர் இருக்கிறார். இனி வாழ்வது நானே இல்லை, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இந்த வாலிபம் அவருக்கு, இந்த வாலிபம் அவருக்கு, என் நரம்பு அவருக்கு, என் ரத்தம் அவருக்கு, என் ரத்தம் அவருக்கு. அர்ப்பணிச்சிருங்க, அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவரே உங்களையே சுத்தி வரட்டப்பா. மன சுத்தி சுத்தி வருதே தானா ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா, உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி 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 சுத்தி, மன சுத்தி சுத்தி, மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. அப்பா பார்க்கட்டும், அப்பா கேட்கட்டும். உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, மன நல்லா இல்ல, என் மனசு நல்லா இல்ல. மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லா இல்ல. அவருக்காக ஒரு படை எழும்பியே ஆகணும், அவருக்காக ஒரு படை எழும்பியே ஆகணும். அவருடைய அப்பத்தை சாப்பிடுற தேவ பிள்ளை, அநேகருக்கு அப்பத்தை கொடுக்கிற படை தளபதியாய், படை தலைவியாய் எழும்பியே ஆகணும். பிசாசுக்கு கப்பம் கட்டுற நேரம் இல்லை இது, பிசாசுக்கு கப்பம் கட்டுற நேரம் இல்லை. அவருடைய அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்காக எழும்புகிற நேரம், எழும்புகிற நேரம். அர்ப்பணிச்சிரு தம்பி, அர்ப்பணிச்சிரு தங்கச்சி. உன் வழியா பிதாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம் வெற்றிடம் ஆயிடக்கூடாது, அந்த இடம் வெற்றிடம் ஆயிடக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். நீ தீயோடு இருக்கணும், உன் சந்ததி, அவருடைய சந்ததி. நீ தீயா எழும்பணும், அவருடைய நதியில மூழ்கணும், வேற எங்கேயோ மூழ்க கூடாது. உன் கண்ணு இயேசு கண்ணு, உன் விரல் இயேசு விரல். உன்னை எதையும் அடிமைப்படுத்திட கூடாது. நீதாயா நாளைய தலைவன், நாளைய அப்போஸ்தலன், நாளைய தீர்க்கதரிசி, நாளைய சுவிசேஷகன், நாளைய பாஸ்டர், நாளைய டீச்சர். உன்னைதான் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நீ சின்ன பையன் போல, எரேமியா போல இருக்கலாம், சிறு பிள்ளைன்னு சொல்லாத. உன் மேல அவருடைய அக்கினி இறங்குது, அவருடைய அக்கினி இறங்குது. நீ விட்டு கொடுப்பேன்னா உன் மேல அவருடைய அக்கினி இறங்குது, இறங்குது. 2 நிமிஷம் எல்லாரும் நல்லா கையை தட்டி, நல்லா கையை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி. தம்பி தங்கச்சி, 2 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். நல்லா அந்நிய பாஷை பேசி முழு பலத்தோடு கையை தட்டி, முழு பலத்தோடு கையை தட்டி. யூத்து, உனக்குள்ள அப்படியே பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கையை தட்டி, நல்லா வாயை திறந்து இயேசு 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 இயேசுன்னு சொல்லு, இயேசுன்னு சொல்லு. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. எந்த ஏரியாவில் நீ வீக்கா இருக்கிறியோ அந்த ஏரியாவில் கர்த்தர் உன்னை அப்படியே வீக்னஸ் எல்லாம் மாத்தி உன்னை பீக்கா கொண்டு வந்து உன்னதாயா ஆளுநரா வச்சிருக்கிறாரு. நீ ஒரு நாள் ஒருபோதும் அடிமைப்பட இல்லையா. ஆளுகை செய்ய கர்த்தர் உன்னை என்னை அழைச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டுகள் ஆண்டுகள். நீ மாண்டு போகிறவன் அல்ல, நீ ஆண்டுகள், நீ ஆண்டுகள், நீ ஆண்டுகள், ஆண்டுகள். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. ராஜா, இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல உங்க இன்ப பிரசனம் எங்களை மூடி கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி.
உங்க இன்ப பிரசனத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் தங்கி இருக்கிற 3 நாட்களும் இந்த நெய்யாறு டேம் பக்கத்தில் கூடியிருக்கிற அன்பு மக்களுக்கு 1 சாமுவேல் 10:6 அப்படியே நடக்க போகிற அன்புக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.